தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி எம்பிக்கள் மட்டும் பங்கேற்பு. முதல்வர் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்த திமுக, அதிமுக. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் எம்பிக்களும் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 57 எம்பிக்களில் 19 பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்பு. பணி நிமித்தம் காரணமாக மயிலாடுதுறை எம்பி சுதா பங்கேற்கவில்லை என தகவல். தொகுதி மறுவரையறையை கைவிட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திருமாவளவன் பேட்டி. 543 என்ற மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எண்ணிக்கையை கூட்டுவதனால் நாடாளுமன்றம் கேலிக்கூத்தாகிவிடும். யாரும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்தை முற்றாக கைவிட்டு 543 என்கிற எண்ணிக்கையை தொடர்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த கூட்டத்தில் உறுதி செய்கிறது. எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் திமுக, அதிமுகவும் இதே நிலைப்பாட்டை எடுப்பார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. ஐநூத்தி 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவர்கள் அமித் ஷாவின் ஆசை வார்த்தை சட்ட வடிவம் பெறுவதாக சு. வெங்கடேசன் எம்பி விமர்சனம். சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என உறுதி. அவர் அன்றைக்கு சொன்ன அந்த ஆசை வார்த்தை இன்றைக்கு மீண்டும் சட்ட வடிவம் பெருக போகிறது என்ற செய்தியை நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். எனவே அது ஒரு ஏமாற்று வேலை. ஏற்கனவே 76வது ஆண்டு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை ஏமாற்றும் வேலை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். பாஜக ஆஃபர் கொடுக்கிறது, ஏமாந்துவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தல். 543 தொகுதிகளும் 39 தொகுதிகளும் தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளை பாதுகாக்கணும். ஏமாற்று வேலை பாஜக ஏமாற்று வேலை, பல ஏமாற்று வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபர். இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பிச்சு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபர்ல ஏமாந்துடாம இருக்கணும். ஆஃபர்ல ஏமாந்த கட்சிகள் வரலாற்றில் என்றைக்கும் மறக்கப்பட மாட்டாது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும். எம்பிக்கள் கூட்டத்தில் முதல்வர் விஜய் உறுதியளித்தது குறித்து தமிழக அரசு அறிக்கை. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தமிழக மக்களுக்கு அநீதி இழைக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக மக்களுக்கு உரிமையையும் தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும்.
தொகுதி மறுவரையறையையே திமுக எதிர்க்கவில்லை, அநியாய மறுவரையறையைத்தான் எதிர்க்கிறோம். திசை திருப்பும் நோக்கிலேயே முதல்வர் விஜய் தலைமையில் கூட்டம் நடந்ததாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். எம்பிக்கள் கூட்டத்தை திமுக அதிமுக புறக்கணித்திருப்பது புதிய நட்பின் துவக்கம். சட்ட நகலை எரித்த திமுகவினர் தற்போது பின்வாங்குவது ஏன் என அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி. ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை இதெல்லாம் பண்ணாங்க? யாரை எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவா இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவா இருக்கலாம். மேகதாது விவகாரத்தில் எந்த தயக்கமும் பயமும் இல்லை. காவிரி விவகாரத்தை திசை திருப்ப தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டமா என்ற கேள்விக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதில். எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தும் புறக்கணித்தவர் முதல்வர் விஜய் என திமுக ஐடி விங் விமர்சனம். மேகதாது அணைக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரிடம் நேரில் வழங்க தயாரா என்றும் கேள்வி. தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படும் முன்பே எதற்காக எம்பிக்கள் கூட்டம் எனும் நாடகத்தை முதல்வர் அரங்கேற்றுகிறார் என அதிமுக கேள்வி. கண்ணாடியை திருப்பினால் எப்படி சார் வண்டி ஓடும் என்ற சினிமா வசனத்தை குறிப்பிட்டு விமர்சனம். எஃப்சிஆர்ஏ திருத்த மசோதா தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த கிறிஸ்துவ பிரமுகர்கள் மசோதாவை முறியடித்து சிறுபான்மையினருக்கு துணை நிற்போம் என திமுக எம்பி வில்சன் உறுதி. எப்பொழுதுமே சிறுபான்மையருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறினால் பெரும்பான்மையருக்கே பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் என்பதை எங்கள் தலைவர் என்று அவர் தெரிவித்தார். அதை நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி அதே போல வருங்காலங்களில் பாராளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு வரும் நேரத்தில் தலைவருடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் நடந்து கொள்வோம். வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். மத்திய பாஜக அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதா முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் எனவும் விமர்சனங்களை நிராகரிப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம். எஃப்சிஆர்ஏ மசோதா குறித்து அமெரிக்க எம்பிக்கள் கவலை தெரிவித்திருந்த நிலையில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பேட்டி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தரிசனம். திருவண்ணாமலை பயணத்தை முடித்துக் கொண்டு புதுச்சேரி மாநிலம் சென்றார் அமித்ஷா. முதல்வர் ரங்கசாமி, ஆளுநர் உள்ளிட்டோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை புதிதாக பதவியேற்கும் 15 நீதிபதிகளுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. மக்கள் அனைவருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கும் வகையில் பணி சிறக்கட்டும் என பதிவு. தாவேக அரசை கண்டித்து வரும் 14ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு.
தமிழ்நாடு அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதுடன் மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. மேகதாது அணை, காவிரி பிரச்சனைகளில் தொடர்ந்து குரல் கொடுக்க கோரிக்கை. தாவேகவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையாவுக்கு மாவட்ட அமைப்பு செயலர் பதவி. மரகதம் குமரவேல் உட்பட 11 பேருக்கு துணை பொதுச் செயலர் பதவி. சென்னை தியாகராய நகர், அண்ணா சாலை, கிண்டி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆவடி, திருமுல்லைவாயில், அயப்பாக்கம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை. சென்னையின் ஒரு சில இடங்களில் நாளையும் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. வட உள் தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரும் என கணிப்பு. சிட்கோ நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு. அவரது மனைவிக்கு எதிராகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்தது சென்னை நீதிமன்றம். தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதற்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பாராட்டு. காங்கிரஸ் இடம்பெற்றால் அந்த அமைச்சரவை நேர்மையாக இருக்கும் என்றும் கருத்து. காங்கிரஸ் கட்சி ஒரு அமைச்சரவையிலே தமிழகத்திலே இடம்பெறுகின்றது என்றால் அதற்கு மறுபெயர் நேர்மை, எளிமை, தூய்மை, பெருந்தலைவர் காமராஜருடைய செயல்பாடு இருக்கும் என்று அர்த்தம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதனை வரவேற்கிறது. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான அன்வருதீன் சிறையில் உயிரிழந்தது குறித்து நீதிபதி விசாரணை. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நேரில் விசாரணை நடத்திய நீதிபதி ராஜபிரபு. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தபோது உயிரிழந்தவரின் உடற்கூறு ஆய்வு நிறைவு. அன்வருதீனின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. பழனி கோயில் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி பத்திரப்பதிவு. சிபிசிஐடி போலீசில் சரணடைந்த பத்திர எழுத்தர் ஜெயபிரகாசுக்கு வரும் 21 வரை நீதிமன்ற காவல். அமர்நாத் யாத்திரை நாளை முதல் தற்காலிகமாக நிறுத்தம். மழையால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை. பஞ்சாபில் காங்கிரஸ் பூத் கமிட்டி ஆலோசனையின் போது மோதல். மலேர்கோட்லாவில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. கேரளத்தின் காசர்கோட்டில் அரசு பள்ளியில் நடைபெற்ற வினாடி வினா நிகழ்ச்சியில் சாவர்கரை போற்றும் வகையில் கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை. பாஜகவின் செயல் திட்டத்திற்கு காங்கிரஸ் அரசு முஸ்லீம் லீக்கும் துணை போவதாக இடதுசாரிகள் குற்றச்சாட்டு. விளக்கம் அளிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவு. வேகமாக மாறும் உலகில் ஆர்வத்துடன் கற்பவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும்.
டெல்லி IIT பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி உரை. பெண்கள் தங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத எந்த ஒரு நாடும் முன்னேற முடியாது. இன்ஸ்டாகிராம் சமூக தளத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. வலுவான டால்பின் சூறாவளி ஜப்பானின் தெற்கு பகுதியான ஒகினாவா மாகாணத்தை தாக்கியது. கடுமையான காற்று வீசியது. கனமழை பெய்ததால் துறைமுகங்கள் மூடல். இத்தாலியில் லேக் கார்டா ஏரி பகுதியில் பயங்கர காட்டு தீ. வீடுகளையும் தீ நெருங்கும் நிலையில் தீயை கட்டுப்படுத்த கடும் போராட்டம். இலங்கையில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழப்பு. பல மாவட்டங்களில் ஏற்கனவே நிலைமை மோசமாக இருக்கும் நிலையில் மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் இட்டாகோ மாகாணத்தில் உணவகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் காட்சிகள் வெளியீடு. 3 பேரை சுட்டுக் கொன்ற இளைஞர் தானும் உயிரை மாய்த்து கொண்ட விபரீதம். உலகிலேயே நீண்ட கூந்தல் கொண்ட பெண் என்ற உலக சாதனையை படைத்த ரேணு தரியால் 8 அடி 10 அங்குல கூந்தலுடன் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரேணு தரியால்.